குறிப்பாக சிம்ம ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்கு இதன் பாதிப்புகள் சற்று அதிகமாக தெரிந்திருக்கும். காரணம் என்ன? கன்னி ராசிக்கு 12ஆம் இடம் சிம்மம், மகரத்திற்கோ 8ஆம் இடம், சிம்மத்திற்கோ அது விருச்சிகத்திற்கோ அது 10ஆம் இடம் என்ற வகையிலே பல்வேறு நிலைகளில் பலருக்கும் ஒரு தடுமாற்றத்தை தந்து கொண்டே இருந்திருக்கும். ஆமாம், இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா? இந்த செவ்வாயின் நட்சத்திரமும் கேதுவின் நட்சத்திரமும் சேர்ந்ததிலிருந்து ஏதோ ஒரு வகையிலே சோர்வு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த பொருளாதார சுணக்கத்திலிருந்து, ஒரு தடையிலிருந்து, தடங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று பலருமே காத்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன? செவ்வாய் என்று சொன்னாலே அவர் மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் அதிபதியாவார். இந்த மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் அதிபதியான செவ்வாய் அது மட்டுமில்ல, நாம சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் என்றெல்லாம் மிருகசீஷம் என்று சொல்லக்கூடிய 3 உடைப்பட்ட நட்சத்திரங்களும் அவரது ஆளுமையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. இப்பெரும் சூழலிலே கும்பராசினருக்கோ ஆங்காங்கே உறவு நிலையிலோ ஒரு அலுவலகத்திலோ ஏதோ ஒரு சிக்கல், மீனத்திற்கோ சற்று பணம் தட்டுப்பாடு, மிதுனத்திற்கோ உறவுகளிலே பக்கத்து வீட்டு அண்டை அயலார்களுடன் ஏதோ ஒரு வகையிலே வாய்க்கால் தகராறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி. ரிஷபத்திற்கோ இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள சில வருத்தங்கள். ஆமாங்க ஐயா, ஆமாம், எல்லாம் நடந்து கொண்டிருந்தான் இருக்கிறது. தனுசிற்கோ தந்தை வழியிலே ஏதோ ஒரு சற்று சில சிரமங்கள், நிலம் சார்ந்தவற்றிலே ஒரு சில தடைகள் என்றெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. இது போன்ற சூழலிலே நிம்மதியாக இருக்கிறோமா என்று சொன்னால், துலாம் ராசி நாங்களும் தான் ஐயா சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்.